பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக மட்டுமல்ல, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலும் சரி, தன்னுடைய ஆட்சி இல்லாத போதும் சரி, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்ட ஒரு உத்தம தலைவர். அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில், அதாவது 1949 திருச்சியில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அந்த பொதுக்கூட்டத்தில் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பிடிக்காத எதிர்க்கட்சியை சார்ந்த அரசியல் செய்யக்கூடியவர்கள் வெங்காய வெடி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய ரக வெடியை பொதுக்கூட்ட மேடையை நோக்கி எறிந்தார்கள். மக்கள் சலசலப்பு அடைந்தார்கள், கூட்டம் பயந்தது. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த இடத்திலே மிக துணிவாக பேசினார்கள். என்னை எதிர்க்கக்கூடிய, என்னை எதிரியாக நினைக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் இந்த சிறிய வெடியை போட்டு கூட்டத்தை கலைக்க வேண்டாம். மகாத்மா காந்தியை ஒருவன் கொண்டான், இந்த தேசமே காந்தியை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதே போன்று உங்களுக்கு துணிவிருந்தால் உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன், துப்பாக்கியை எடுத்து என் நெஞ்சிலே சுடுங்கள், நான் மாண்டு விடுகிறேன். இந்த தேசம் என்னை மதிக்கும். அதை விட்டுவிட்டு சிறிய இது போன்று கூட்டத்தை சலசலப்புக்கு உள்ளாக்கக்கூடிய வெடிகளை பயன்படுத்த வேண்டாம். எத்தனையோ மாபெரும் தலைவர்கள் இந்த தேசத்திற்காக உழைத்திருக்கிறார்கள், அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். பிற்காலத்தில் நோய் நொடியில் அவர்கள் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கின்றார்கள். ஆனால் எனக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொடுத்தால் அதை நான் உண்மையில் வரவேற்பேன் என்று சிறிதும் கலங்காமல், சிறிதும் பயப்படாமல் அந்த கூட்டத்தில் வெற்றிகரமாக பேசி நிறைவு செய்தார்கள். பொதுவாக ஒன்று சொல்லப்படுவது உண்டு, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்பொழுது துணிவாக இருப்பார், மற்ற நேரங்களில் அவர் மென்மையாக இருப்பார் என்று. பெருந்தலைவனுடைய குணம் எப்பொழுதும் மென்மையானதுதான். எல்லோரையும் அனுசரித்து அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு குணம் உள்ளவர்தான். ஆனால் நெஞ்சில் துணிவோடு இருந்தவர், நெஞ்சில் உரம் கொண்ட ஒரு மாபெரும் தலைவர்தான் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள்.